இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனுமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் சபைக்கு காலையில் சென்று வந்திருப்பீர்கள் என்று விசுவாசி கர்த்தரை ஆராதிப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே இந்த மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன். சபை கூடி வருகிறது, சில விட்டு விடுகிறது போல நீ விட்டு விடாமல் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா சபை என்பது உருவாக்கப்பட்டது மிஷினரிமார்களால் உருவாக்கப்படலை. ஆனால் வேதத்திற்கு ஒருவேளை கற்றுக் கொடுத்துருக்கலாம். ஆனால் மிஷினரி அவங்களால உருவாக்கப்படலை, இல்லை 12 அப்போஸ்தலர்களால் உருவாக்கப்படலை. ஏன்னா ஒரு சமயத்தில் அப்போஸ்தலர் வாசிக்கும் பொழுது விருத்தசேதனத்தை குறித்து பிரச்சனை வரும் பொழுது எருசலேமில் சங்கமாக கூடி ஒரு சில தீர்மானம் எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் சபை அந்த அப்படின்ற ஒழுங்குமுறை உருவாகவில்லை. இல்லை பழைய ஏற்பாடுகளில் மோசே இப்போ அவர் உருவாக்கினார், அவரால் உருவாக்கப்படலை. இல்லை தாவீது ஒரு சில காரியங்களை செய்கிற பொழுது இந்த மாதிரி செய்வார், பாடல்களை ஏற்படுத்துகிறது, இல்லை லேவின் அதிகமான சீட்டு போட்டு அதன் மூலியமாக ஊழியர்களை அமைக்கிறது, இந்த மாதிரி காரியங்களை வைத்தார். ஆனால் சபை என்பது யார் ஏற்படுத்தினது என்றால் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 இந்த வசனங்களை வாசித்தா கர்த்தர் எகிப்து மோசே ஆரோனை நோக்கி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சபைன்னு வார்த்தை இருக்குது. பார்த்தா 7 வார்த்தைகள் இருக்குது. அந்த யாத்திராக 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை பார்த்தீங்கன்னா அதில் முதல்ல கர்த்தர் சபைக்கு யார் தான் அஸ்திபாரக்கல்லாக இருக்கட்டும், தலையாக இருக்கட்டும், வழிநடத்துகிறாக இருக்கட்டும், சபைக்கு ஊழியக்காரர் வைத்து நடத்துகிறார். ஆனால் நடத்துகிறது சபையை நடத்துகிறது அது எந்த நாட்டில் எந்த தேசம் இருந்தாலும் சபையை நடத்துகிறது கர்த்தர். 2வது வார்த்தை எகிப்து என்னும்னா உலகம். நமக்கு தெரியும், உலகத்தில் கஷ்டம், பாடு, விக்கிரகம் எல்லாம் இருக்குது. அப்போ கர்த்தர் இடத்துல ஒருத்தர் வரணும்னா உலகத்துலேருந்து வரணுமா. அதுக்கடுத்து என்ன இருக்குது, மோசேன்னா நமக்கு தெரியும், ஜலத்திலேருந்து எடுக்கப்பட்டவன். அப்போனா சபைக்கு கர்த்தரிடத்துலேருந்து வரணும், உலகத்துலேருந்து வரணும்னா அவன் ஞானஸ்தானம், தண்ணியில் மூழ்கி எடுக்கப்படணும், பேப்டிசம். அது குறித்து இன்னொரு நாள் விரிவாக பேசுகிறேன். ஞானஸ்தானமா, தெளிப்பு ஞானஸ்தானமா அப்படின்லாம் கிடையாது, மூழ்கி தான் எடுக்கிறது ஞானஸ்தானம். 2வது ஆரோனா போதகர் வார்த்தைன்னு அர்த்தம். ஒரு சபைக்குள்ளாக கர்த்தருக்கு நேராக வரணும்னா உலகத்திலிருந்து ஞானஸ்தானம் பெற்று ஆசாரியன் வார்த்தையில் போதிக்கப்பட்ட வார்த்தைகள் மூலியமாக சபைக்கு வரணும். அடுத்து இந்த மாதம் போட்ட உடனே மாதத்தில் ஒரு நாளில் வரணும் சபைக்கு. ஆக நல்லா இருக்கே, நீங்கள் நல்லா சொல்கிறீங்களே, எங்கள் பாஸ்டர்லாம் ஞாயிற்றுக்கிழமை வர சொல்கிறாரு, வெள்ளிக்கிழமை உபவாசம் கூட்டம் இருக்கிற, சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் வர சொல்கிறாரு, செவ்வாய்க்கிழமைலாம் பைபிள் ஸ்டடி இருக்குது, வியாழக்கிழமை வீட்டு கூட்டம், இப்படி வரைச்சிக்கிட்டே நீங்கள் மாதம் ஒரு தடவை. அடுத்த வசனம் நீங்கள் இஸ்ரவேலர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவனோடு ஆளுகை செய்கிறவன் அப்படின்னு அர்த்தம். தேவனோட ஆளுகை செய்ய எப்படி ஆளுகை செய்யும், அதுக்கு அடுத்த வார்த்தை சபை. நீங்கள் வேதத்தில் எங்கெல்லாம் பார்க்குறேன் சபை கூடி வருகிறதான் சொல்லுவாங்க. அப்போ சபை அப்படின்னா ஒரு கிரேக்க வார்த்தையில் என்ன சொல்லுகிறதுனா, சபைனா குறிக்கப்பட்ட நேரம், குறிக்கப்பட்ட காலம், குறிக்கப்பட்ட இடம். குறிக்கப்பட்ட நேரம் இருக்கும். உங்கள் சபையில் ஒவ்வொரு சபையில் 6 நேரம் இருக்கும். அந்த நேரத்துக்கு கரெக்டாக போகணும். குறிக்கப்பட்ட காலம், நம்ம இந்திய தேசத்தில் பெரும்பாலான தேசத்தில் ஞாயிற்றுக்கிழமை சபை, அரபு தேசத்தில் வெள்ளிக்கிழமை அப்படின்னு குறிக்கப்பட்ட காலம். குறிக்கப்பட்ட இடம், நீங்கள் எந்த இடத்துல சபையில் உங்களை ஆண்டவர் நடத்துகிற அந்த சபையில் ஒவ்வொரு வாரம் ஒரு சபையாக போய்கிட்டே இருக்கிற ஒரே சபையில் அவங்க ஆவிக்கிற தகப்புகள் இருந்தீங்கன்னா அது ஒரு ஆசீர்வாதம். இதனால சபை சில போகாமல் விட்டுருப்பீங்கன்னா வரும் நாட்களில் நீங்கள் சபைக்கு போகணும்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.